ஓகே. ஓகே, நேத்து ஒரு ப்ராப்ளம் அந்த இது பார்த்தோம். அந்த பிளிங்க் ஆகுறத வந்து பார்த்தீங்க அப்படின்னா, டைமர்ஸ் வச்சு நீங்க பண்ணணும். அதாவது 2 டைமர் வச்சு நீங்க வந்து எப்படி ஃபிளாஷ் டைமர் கிரியேட் பண்றோம் அப்படிங்கிறத பார்க்க போறோம். ஸோ இன்னொரு விஷயம் என்னன்னா, இங்க போயிட்டு நீங்க இங்கேயும் எடுத்துக்கலாம். இன்னொரு இது நீங்க இப்படி டைப் பண்ணீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு கான்டாக்ட்ஸ் வந்து கிரியேட் ஆகும். ஓகேங்களா? நான் இப்ப இங்க போய் எடுக்கல. இந்த இடத்துலயே வந்து என்ன பண்றேன்னு பாருங்க. இப்ப இங்க வந்து I1 அப்படின்னு நான் குடுத்தேன் அப்படின்னா, I1 கான்டாக்ட் வந்து இங்க கிரியேட் ஆயிரும். இப்ப இந்த இடத்துல வந்துட்டு T1 அப்படின்னு நான் குடுத்தேன் அப்படின்னா, டைமர் வந்து கிரியேட் ஆயிரும். ஓகேங்களா? ஸோ இப்ப அடுத்து ஆ திரும்ப வந்து T1 அடுத்து இந்த பக்கம் வந்துட்டு T2 அப்படின்னு குடுத்துர்றேன். ஆட்டோமேட்டிக்கா நீங்க இந்த இத குடுக்கும்போதே அந்த ஒயர்லாம் ஆட்டோமேட்டிக்கா கனெக்ட் ஆயிக்கும். நீங்க போயிட்டு டைப் பண்ணணும்னு அவசியம் இல்ல. அதாவது இதெல்லாம் வந்து ஜாயின் பண்ணணும்னு அவசியம் இல்ல. இப்படி ஒரு மெத்தட் இருக்கு. ஓகே. ஸோ இப்ப இத எப்படி வந்து நீங்க லூப் பண்ணலாம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து இந்த டைமர் எடுத்துக்கணும். ஸோ இந்த டைமரோட இது இங்க குடுத்தாச்சு. அடுத்து இந்த டைமர் எடுத்து இங்க குடுக்கணும். ஓகே. ஒரு சின்ன மிஸ்டேக் நேத்து என்ன பண்ணேன்னா, தனியா வந்து நம்ம ரெப்ரசன்ட் பண்ணியிருந்தோம் அப்படின்னா, நம்மளுக்கு உண்டான அவுட்புட் வந்து கிடைச்சிருக்கும். இப்ப நான் வந்து T2 அப்படின்னு நான் குடுத்துர்றேன். T2 NCல குடுத்துர்றேன். ஏன்னா அப்பதான் லூப் ஆகும். ஸோ இப்ப இந்த இடத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா, டைம் டிலே எவ்வளவு வேணும் அப்படின்னு குடுக்குறேன். ஸோ டைம் டிலே வந்து நான் இங்க 5 அப்படின்னு குடுத்துர்றேன். இங்கேயே வந்து நான் 5 குடுத்துக்கிறேன். ஸோ இங்க போயிட்டு 5 ஓகே. ஸோ இங்கேயும் வந்து 5 அசைன் பண்ணியிருக்கோம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, கீழேயும் வந்து 5 அப்படிங்கிற டைம் வந்து அசைன் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஸோ T1 அண்ட் T2 2 டைமரையும் நம்ம எடுத்துக்கிட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா, தனியா வந்து கான்டாக்ட்ஸ் எடுத்துக்கங்க. T1 கான்டாக்டும், T2 கான்டாக்டும் தனியா எடுத்துக்கலாம். சொல்லுங்க மேம். ஆ நீங்க கரெக்டா வந்து பண்ணேன். பட் நாட் ரெஸ்பான்ஸ். கால் பண்ணி ஒன்ஸ் வெயிட் பண்ணுங்க. ஹலோ. இல்ல நான் மியூட் பண்ணிட்டேன். நான் மெசேஜ் பண்ணினேன் பட் யாரும் வரல. நான் இப்போ வெயிட் பண்ணுங்க. கால் பண்ணி பேசுறேன்.
ஓகே, தேங்க்யூ. ஸோ கேட்டுட்டீங்கல்ல. ஸோ சர்டிஃபிகேட் வேணும் அப்படின்னா உங்களுக்கு அதாவது சர்டிஃபிகேட் மாடல் வந்து அவுட்ஸ்டாண்டிங் இந்த இதெல்லாம் தருவாங்க, அதை பார்த்துருப்பீங்க. ஸோ அது அது மாதிரி தான் வரும். நீங்கள் அதை அப்லோட் பண்ணிடுங்க முடிஞ்ச அளவுக்கு, அது ஒன்றும் இல்லை. ஓகே. ஸோ தப்போ ரைட்டோ ஜஸ்ட் அப்லோட் மட்டும் பண்ணிடுங்க, ஓகேவா? ஸோ மற்றவங்களாம் எங்கே காணோம்? மற்ற ஸ்டூடெண்ட்ஸ். என்னோட ஸ்க்ரீன் ஷேர் ஆயிருக்கா? இல்லை இல்லை, ஷேர் ஆப்ஷன் காணோம். ப்ரெசண்ட் தான் இருக்கா? சரி. ஸோ இப்போ டைமரில் ஆல்டர்னேட்டாக, அதாவது ஒன்று ஆன் ஆகும்போது இன்னொன்று வந்து ஆஃப் ஆகணும் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன்ல. ஸோ இப்போ அதுக்கு இதுதான் வந்து உங்களுக்கு ஆன்சரு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நான் Q1 அப்படின்னு நான் கொடுத்துக்கிறேன். ஆப்போசிட்டாக ஒரே ஒரு இன்புட் மட்டும் நான் கொடுத்துருக்கேன். இப்போ இந்த Q1 வச்சு நம்ம என்ன பண்ணலாம்? இப்போ நான் வந்து இன்புட் கொடுத்தேன் அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா, அது ஆல்ரெடி ஆனில் தான் இருக்கும். டைமர் வந்து பென்சிலே இருக்கும். அது ஒரு அவுட்புட் நம்மளுக்கு கரெக்டாக வந்துருச்சு. ஸோ
ஸோ இந்த இதுலேருந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு கியூ வந்து நான் சொன்ன மாதிரி ஃப்ளாஷ் மட்டும் உங்களுக்கு கிடைக்கும். அதாவது 5 செகண்ட்ஸ் வந்து ஆன் ஸ்டேட்டில் இருக்கும். 5 செகண்ட்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆஃப் ஸ்டேட் போகும். ஸோ அது ஃபஸ்ட்டு ரெண்டுமே என்னோவில் போட்டனால என்ன ஆச்சுன்னா அது ஆன் ஆகும். பட் என்ன ஆகும்னா ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் நம்ம கண்ணுக்கு தெரியாது. அது அது வந்து ட்ரிப் ஆயிரும். அதனால வந்து இந்த மாதிரி ஒன்று என்மூல ஒன்று என்சியில் நீங்கள் போட்டு இந்த மாதிரி பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து என்ன ஆகும்னா ஸோ அதாவது அந்த Q1 வந்து பார்த்தீங்கன்னா பிளிங்கிங் ஸ்டேட்டில் வந்து வரும். இது அப்படியே ஆல்டர்னேட்டாக கூட நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். அதாவது இன்னொரு மெத்தட் இருக்குல்ல. ஸோ என்ன பண்ணலாம்னா T2 என்சியில் இந்த இடத்துல போட்டோமா என்சியில் இருக்கு ஓகே இப்போ செக் பண்ணுவோம். இது ஆன்ல இருக்கு. டக்குன்னு வந்து ஆஃப் ஆயிடுது. இதுக்கு மட்டும் யோசிச்சு தானே.
ஸோ இந்த மாதிரி கனெக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இது என்ன ப்ராசஸ் நடக்குதுன்னு நான் சொல்லிடுறேன். ஸோ இதுபடி ஃபர்ஸ்ட் இப்போ என்ன நடக்குது அப்படின்னா, இப்போ இன்புட் நான் இங்கே கொடுத்தேன்னா, இப்போ இன்புட் நான் கொடுக்கும்போது என்ன ஆகுது அப்படின்னா, இந்த டைமர் T1 வந்து ஆன் ஆகும். இது ஆன் ஆச்சு அப்படின்னா நம்மளுக்கு என்ன நடக்கும் அப்படின்னா, இதாவது இந்த டைமர் ரன் ஆகும். அது வரைக்கும் இந்த Q1 வந்து ஆன்ல இருக்கும். அடுத்து இது கட் ஆயிடுச்சு, அதாவது இந்த டைமர் ஆன் ஆச்சுன்னா இது என்ன ஆகும், என்சியா மாறும். அப்போ இந்த T2 வந்து ஆன் ஆகும். இந்த T2 ஆன் ஆச்சு அப்படின்னா Q2 வந்து உங்களுக்கு ஆன் ஸ்டேட் போகும். அந்த T2 ஆன் ஆச்சுன்னா என்ன ஆகும், திரும்ப வந்து ரீசெட் ஆகும். அதாவது இந்த ஃபிசிக்கலாக நீங்கள் வந்து நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஃபிசிக்கலாக பண்ணீங்க அப்படின்னா வராது. இது மொத்தமாக தான் நம்ம போடணும் இந்த ரீசெட்டுக்காக. ஓகேங்களா, இது மொத்தம் எதுவுமே ரீசெட் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு இந்த மாதிரி ஆப்ரேஷன் கிடைக்கும். பார்த்தீங்கன்னா ஒன்று ஆஃப்ல இருக்கும், இன்னொன்று வந்து ஆன்ல இருக்கும். அப்படியே மாறி மாறி உங்களுக்கு ஆன் ஆஃப்ன்ட்டு வந்துக்கிட்டே இருக்கும். 5 செகண்ட் டிலேல வந்து கொடுத்துருப்போம். இதை வந்து ஒரே இதில் பண்ணிட்டு போயிடலாம், ஒரே டைமர் எடுத்து பண்ணுறதுக்கு பாசிபிலிட்டிஸ் வந்து இருக்கு. பட் நீங்கள் ஆன் டிலே டைமர் வச்சு பண்ணீங்க அப்படின்னா இந்த மாதிரி தான் வந்து பண்ண முடியும், வேற பாசிபிலிட்டிஸ் வந்து கிடையாது. ஓகே, இந்த லேடரை நோட் பண்ணிக்கோங்க. இதுதான் அந்த நேற்று சொன்னால் நேற்று பாதியில் விட்டு இருந்தோம்ல, அதுதான் இந்த லேடர். ஓகேவா? சொல்லுங்க. ம் ம் லைன் அதில் கட் ஆகாது. ஆக்சுவலாக இது வந்து பார்த்தீங்கன்னா, அதான் நான் சொல்கிறேன், ஃபிசிக்கல் கான்டாக்ட்ஸையும் லேடர் லாஜிக்கும் கம்பேர் பண்ண வேணாம் அப்படின்னு. ஏன்னா டைமர் வந்து ஃபிசிக்கலாக நீங்கள் இப்படி பண்ணீங்கன்னா வராது, லேடரில் இந்த மாதிரி தான். ஓகேங்களா, அதாவது நீங்கள் டைமர் உங்களோட டவுட் என்னன்னா, இப்போ நான் இது கட் ஆகுது இல்லை, ஏன் சப்ளை வந்து ஆஃப் ஆகலை அப்படின்னு தானே கேட்குறீங்க. ஆ ஆமா, அது மாறுதான். ஆனா பட் டைமரோட கான்செப்ட் படி இது லூப்பா மாறும். அதாவது லூப்னா டக்குன்னு அது ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல க்ளோஸ் ஆயிடும் இந்த மாதிரி லூப் பண்ணும்போது. அப்போ வந்து டக்குன்னு வந்து நீங்க அது லூப் மாதிரி தான். அதுக்காக தான் நேற்று அந்த ஒரு சிங்கிள் லைன் மட்டும் நான் போட்டு காமிச்சேன். இதை நோட் பண்ணிக்கிறேங்க, நான் சொல்றேன் திரும்ப. அதாவது இந்த லைன் மட்டும் நான் போட்டு காமிச்சு என்ன ஆகும்னு நான் கேட்டேன், நான் லூப் ஆச்சு பாத்தீங்களா. அது நேத்தே நீங்க அந்த டவுட் கேட்டிருக்கணும். இப்போ நீங்க புரியறனால தான் உங்களுக்கு இன்னைக்கு இந்த டவுட் வருது. ஏன்னா இன்னைக்கு நம்ம அவுட்புட்லாம் கனெக்ட் பண்ணி போட்டிருக்கோம். நேற்று அவுட்புட் கனெக்டே பண்ணாம நான் டைமர் மட்டும் கொடுத்துருந்தேன். ஓகேவா? ஸோ அதனால தான் இது. ஸோ இது கான்செப்ட் படி, லேடர் படி இந்த லாஜிக் தான். இது வந்து எப்படி சொல்றது, இது ஜஸ்ட் நீங்க ஞாபகம் வச்சுக்கங்க, இது வந்து ஒரு லாஜிக் ஃபங்க்ஷன், அவ்வளோதான். மற்றபடி அனலைஸ் பண்ணீங்கனாலும் அதே ரிசல்ட் தான் வரப்போகுது. இப்போ நீங்க ஃபீல்டில் போய் ஒர்க் பண்ணும்போது ஒரு விஷயத்த லூப் பண்ணணும்னு நினைச்சீங்க அப்படின்னா இந்த மாதிரி பண்ணிக்கலாம். ஓகேவா? அதுக்காக தான் இது நோட் பண்ணிக்கோங்க. இது வந்து அந்த ஆர்டிலே இதை நேற்று போட்டுட்டு இருந்தேன், நேற்று ஒரு ப்ராப்ளம் சால்வ் பண்ணிக்கோங்க. அது டைமர் வந்து டைம் டிலே மட்டும் கொஞ்சம் மாறி இருக்கும். நான் ரெண்டுக்குமே 5 வச்சிருப்பேன். இது 5 செகண்ட்ஸ், இது 6 செகண்ட்ஸ் இருக்கா. இது இதே ப்ராப்ளம் தான் இங்கே இருக்கிறது. அதாவது நீங்கள் ஆன் பண்ணீங்க அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா, இதை ஆன் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு 5 செகண்ட்ஸ் வந்து ஆன் ஸ்டேட் போகும். அடுத்த 5 செகண்ட்ஸ் வந்து இது ஆஃப். ரெண்டும் ஆல்டர்னேட்டாக, ரெண்டும் சேமாக ஆன் ஆகாது, பட் ஆல்டர்னேட்டாக ஒர்க் ஆகிட்டே இருக்கும். 1 2 1 2 அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா? இது நோட் பண்ணியாச்சா? ஸோ இதில் வந்து அடுத்து என்ன இருக்கு. ஸோ இது கொஞ்சம் பெரிய லேடர் தான், இதே கான்செப்ட் தானா. இதே மாதிரி தான் உங்களுக்கு ரிப்பிட்டேஷன் தேவை இருக்காது. அது மட்டும் பாருங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ராப்ளமும் இப்போ நம்ம பண்ணது ஒரே ப்ராப்ளம் தான். பாருங்க, டிசைன் லேடர் லாஜிக் ஃபார் 2 மோட்டர்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்களா.
ஸோ 2 மோட்டர்ஸ்னா அதாவது நீங்க 2 மோட்டர்ஸ் இருக்கு 5 செகண்ட்ஸ் டிலேல ஆன் ஆஃப் ஆயிட்டு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுதான் இந்த மாதிரி இது வந்து ஆன்ல இருக்கும்போது இதில் ஆஃப்ல இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆல்டர்னேட்டாக உங்களுக்கு வந்து ரன்னிங்ல இருக்கும். ஓகேங்களா? ஸோ இது ஒரு மெத்தடு. ஸோ லாஸ்ட்டாக வந்து இதுக்கு ஆன்சர் எத்தனை பேத்துக்கு தெரியும்? ஒருத்தர் தான் போட்டிருக்காரு. மற்றவங்களாம் என்னாச்சு? ஆன்சர் தெரியுமா இல்லை நான் சொல்லிட்டா? இல்லை நீங்கள் ட்ரை பண்ணுறீங்களா? இல்லை நான் லே அவுட் மட்டும் நான் சொல்கிறேன். நீங்களே ட்ரை பண்ணுங்க. குரூப்ல அவர் ஷேர் பண்ணிட்டாருன்னு நினைக்கிறேன். ஐ திங்க் ஷேர் பண்ணியிருப்பாரு. அதை பார்த்து கூட நீங்கள் பண்ண வேண்டாம். அது இல்லாமல் ஜஸ்ட் நீங்களே ட்ரை பண்ணி பாருங்க. ஓகேங்களா? ஸோ அப்போ தான் புரியும். எங்கே இருக்கு? இல்லை ஷேர் பண்ணி. ஓகே. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேன் இருக்கு. அந்த ஃபேன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கண்டிஷன்லாம் சால்வ் பண்ணி தான் அவுட்புட்ல வந்து வரணும். ஓகே. ஸோ இன்புட் 1 வந்து ஆஃப் ஸ்டேட்டாக இருக்குன்னு நான் சொல்லியிருக்காங்க. ஆஃப்னா என்ன கான்டாக்ட் வரணும் உங்களுக்கு தெரியும். அடுத்து இன்புட் 2 ஆன் ஆகணும், அப்புறம் இன்புட் 3 ஆன் ஆகணும். போத் இன்புட் ரெண்டுமே இன்புட் 3 அண்ட் 2 2 அண்ட் 3 ரெண்டுமே ஆன் ஆகணும்னு சொல்லியிருக்காங்க. அதை எப்படி வந்து போடணும்னு தெரியும். இதை வந்து இந்த லேடர் வந்து கொஞ்சம் லென்த். ஓகே, அதை கொஞ்சம் பார்த்துக்குங்க. அடுத்து இன்புட் 5 6 வந்து ஆன் ஆகணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது வந்து 5 6 வந்து இந்த சைடு வரும். அதாவது 2 3க்கு இந்த பக்கம் வரும். இல்லை பேரலாலும் நீங்கள் போட்டுக்கலாம். 1 ஆர் மோர் இன்புட் 7 8 9 இதில் ஏதாவது ஒன்று ஆன் ஆச்சுனாலுமே ஆன் ஸ்டேட் ஆகணும். இதெல்லாம் சாட்டிஸ்ஃபை ஆனிச்சுனா தான் இந்த ஃபேன் வந்து ரன் ஆகும். இல்லாட்டி ரன் ஆகக்கூடாது. இதெல்லாம் கண்டிஷன். கீழே இருக்கிறது ஏபிசிடி அப்படிங்கிறது நாலுமே கண்டிஷன்ஸ். ஃபைனலாக இந்த ஃபேன் வந்து உங்களுக்கு ஆன் ஸ்டேட் போகணும். ஓகே. ஸோ அடுத்து ரெண்டாவது ப்ராப்ளம் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இது நீங்களே ட்ரை பண்ணுங்க. ஓகேங்களா? கொஞ்சம் ஓகே. ஸோ அடுத்து என்னன்னா இது வந்து நம்ம லாஸ்டா இன்டர்லாக்கிங் அப்படிங்கிற கான்செப்ட்ல வந்து பார்த்துருந்தோம். என்னன்னா தேர் ஆர் 3 அசார்டஸ் இன்புட் அலாரம் சிஸ்டம். இது நம்ம ஆல்ரெடி பார்த்த அந்த ஃபயர் சிஸ்டம் தான். ஓகே. என்னன்னா 1 இன்புட் ஆன் ஆகணும், கிரீன் பைலட்ஸ் வந்து ஆன் ஆகணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரன் மோட்ல இருக்கணும். அப்போ அதாவது மிஷின் வந்து ரன் மோட்ல இருக்கணும். அடுத்து இப்போ எனி 2 இன்புட்ஸ் ஆன் ஆச்சு அப்படின்னா ஸ்டாப் மோட் போகணும், ரெட் பைலட் வந்து ஆன் ஆகணும். 3 இன்புட்ஸ் ஆன் ஆச்சு அப்படின்னா சைரன் வந்து அடிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்ம பண்ண அதே ப்ராப்ளம்ஸ் தான். ஓகேவா? அது பார்த்துக்குங்க. அதை டிஃப்ரெண்ட்டாக கேட்டிருக்காங்க. அடுத்து என்ன கேட்டிருக்காங்க, என் மோட்டர் கண்ட்ரோல் சர்க்யூட் கன்சிஸ்ட் ஆஃப் 2 ஸ்டார்ட் அண்ட் ஸ்டாப் பட்டன்ஸ் இருக்கு. அதாவது 2 ஸ்டாப் பட்டன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்து எனி ஸ்டாப் ரிப்ளேஸ் மோட்டர் அண்ட் பை சீலிங். ஓகே, ஏதாவது ஒன்றை கிளிக் பண்ணாலுமே மோட்டர் வந்து ரன்ல இருக்கணும். பட் சீலிங் கான்டாக்ட்ஸ்னா ஒன்றும் இல்லை, லேட்சிங் இதுக்கு பேர். ஓகே. இந்த சீலிங் கொடுத்துருக்காங்கல்ல, இதுக்கு மீனிங் ஒன்றும் இல்லை, லேட்சிங் தான் இந்த இடத்துல கொடுத்துருக்கிறது. நீங்கள் அந்த சீலிங் கான்டாக்ட்னா ரொம்ப லேட்சிங்னாலும் ஒன்று தான். ஓகே. அது வந்து கண்டினியூஸாக ரன்னிங்கில் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஸ்டார்ட் பட்டன் ரிலீஸ் பண்ணாலும் ரன்னிங்கில் தான் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. இதர் ஸ்டாப் பட்டன் ஏதாவது ஒன்று ஸ்டாப் பண்ணாலுமே 2 மோட்டருமே ஆஃப் ஆகிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது ஒரே ஸ்டாப் பட்டன் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டாப் பட்டனும் 2 கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸ்டார்ட் பட்டனும் 2 கொடுத்துருக்காங்க. ஓகே, வெரி சிம்பிள் ப்ராப்ளம். இந்த 3 ப்ராப்ளம் நீங்களே வந்து ட்ரை பண்ணுங்க. மண்டே சண்டே இருக்கு, நீங்கள் அதுக்குள்ளே அப்லோட் பண்ணுங்க. சப்போஸ் டவுட் இருந்தால் என்கிட்ட கேளுங்க, நான் சொல்கிறேன் என்னன்ட்டு. ஓகேவா? இது வந்து ஒரு ப்ராப்ளம் முடிஞ்சா தென் ஸோ இந்த கான்செப்ட் புரிஞ்சிச்சுங்களா? இது ஓகேவா? இன்னைக்கு யாரோ ஒருத்தர் வரலையே, பாரதி
மனோஜ், புரிஞ்சுதா? அதாவது இந்த இதுப்பா, இந்த இது புரிஞ்சு, இதுல டவுட் இருக்கா? அதான்ப்பா, இது பார்க்கறதுக்கு ஒண்ணும் இல்லை, நம்ம டிராஃபிக் லைட் கண்ட்ரோல் பண்ற மாதிரி தான் இருக்கும். ஓகேவா? அதே ப்ராப்ளம் தான், இதை வச்சு நம்ம டிராஃபிக் லைட்டும் கிரியேட் பண்ணலாம். ஸோ இது மட்டும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, சஞ்சய் உனக்கு புரியுதா? சஞ்சய், பாரதி, புரியுதுங்களா? ம், ஓகே. ஸோ நெக்ஸ்ட்டு போகலாம். இப்போ அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நான் இன்னொரு ப்ராப்ளம் கூட சொல்லுங்கள். ஆன் டிலே டைமர் வச்சு பார்த்துட்டோம். அடுத்து ஆஃப் டிலே டைமர் வச்சு ஒரு ஒரு சம் பார்க்கலாம். ஆஃப் டிலே டைமர் வச்சு மேக்ஸிமம் வராது, இருந்தாலும் ஒரே ஒரு சம் மட்டும் பார்ப்போம். ஸோ என்ன கான்செப்ட் அப்படின்னா, டைப் ஆக மாட்டேங்குது. ஓகே. ஓகே. ஸோ நான் என்னன்னா நேற்று பார்த்த அதே ப்ராப்ளம் தான். ஒன் மோட்டர் இருக்கு. ஸோ ஒன் மோட்டர், அதாவது மோட்டர் 1 அப்படின்னு ஒன்று இருக்கு. ஸோ அந்த மோட்டர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு ஃபஸ்ட்டு அந்த மோட்டரை வந்து ஒருத்தர் போயிட்டு ட்ரிகர் பண்ணுறாரு. அதாவது ஒரு சென்சார் இருக்கு, ஒரு சென்சார் இருக்கு. அந்த அந்த சென்சார் 1 வச்சுப்போம். ஸோ இப்போ இந்த சென்சார் 1 வந்து ஆன் ஸ்டேட் போச்சு அப்படின்னா என்ன ஆகணும் அப்படின்னா, அந்த மோட்ரு வந்து நம்மளுக்கு ஆன் ஆகணும். ஓகே. அது வந்து எப்படி ஆன் ஆகணும் அப்படின்னா, ஒரு ஆஃப்டர் ஒரு 10 செகண்ட்ஸ்க்கு அப்புறமா ஆன் ஆகணும். ஓகே. அடுத்து அந்த மோட்ரு, அந்த சென்சார் 1 டிடெக்ட் ஆனுச்சுனாவே என்ன ஆகணும் அப்படின்னா, நம்மளுக்கு ஹீட்டிங் சிஸ்டம், அதாவது கூலிங் சிஸ்டமும் சேர்ந்து வந்து ஆன் ஆகணும். கூலிங் சிஸ்டம், மோட்டரை வந்து கூல் பண்ணுறதுக்காக. ஓகே. ஸோ கூல் பண்ணுறதுக்கு அந்த கூலிங் சிஸ்டம் சேர்ந்து ஆன் ஆயிடணும். அட் த சேம் டைம் அடுத்து போயிட்டு அந்த சென்சார் வந்து கட் ஆயிடுச்சு, சிக்னல் கட் ஆனதுக்கப்புறம் சென்சார் வந்து ஆஃப் ஸ்டேட் போயிடுச்சு அப்படின்னா, சென்சார் ஆஃப் ஸ்டேட் அப்படின்னா என்ன நடக்கணும் அப்படின்னா, ஒரு ஒரு எவ்வளோ செகண்ட்ஸ் வச்சுக்கலாம், ஒரு 8 செகண்ட்ஸ்க்கு வந்து என்ன நடக்கணும் அப்படின்னா, அந்த கூலிங் சிஸ்டம் மட்டும் ஆன்ல இருக்கணும். ஓகே. ப்ராப்ளம் நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. கூலிங் சிஸ்டம் மட்டும், கூலிங் சிஸ்டம் ஒன்லி ஆன். ஓகே, அது மட்டும் ஆன்ல இருக்கணும், மற்றதெல்லாம் வந்து ஆஃப் ஆயிடணும். ஈவன் உங்களோட மெயின் மெஷினும் வந்து ஆஃப் ஆயிடணும். ஓகே. ஸோ இந்த ப்ராப்ளம் வந்து எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஓகே.
அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டீங்களா என்ன சொல்றேன்ட்டு? அதாவது சென்சார் 1 வந்து ஆன் ஆச்சு அப்படின்னா இந்த மோட்டர் வந்து ஆஃப்டர் 10 செகண்ட்ஸ்க்கு அப்புறம் ஆன் ஆகணும். அட் த சேம் டைம் சென்சார் 1 ஆன் ஆச்சுன்னா கூலிங் சிஸ்டமும் சேர்ந்து வந்து நம்மளுக்கு ஆன் ஸ்டேட் போயிடணும். அடுத்து சென்சார் 1 கட் ஆயிடுச்சு அப்படின்னா ஆஃப்டர் 8 செகண்ட்ஸ்க்கு மட்டும் அந்த கூலிங் சிஸ்டம் ஆன்ல இருக்கணும், அதுக்கப்புறம் ஆஃப் ஆகணும். எதுக்காக கூலிங் சிஸ்டம் மட்டும் கொஞ்ச நேரம் ஆன்ல விட்டுட்டு அதுக்கப்புறம் ஆஃப் பண்றாங்க? இதெல்லாம் நான் ஸோ அப்போ ஹீட்டிங் அதிகமாக இருந்துச்சுன்னா அதை வந்து ரெடியூஸ் பண்ணுறதுக்காக தான் எக்ஸ்ட்ரா கூலிங் சிஸ்டம் மட்டும் நம்ம இது பண்ணுறோம். ஓகேவா? ஸோ அந்த ஒரு ரீசன் தான். ஏஸ்தி ஆமாம். ஓகே, ஸோ ட்ரை பண்ணேன், இதை எரேஸ் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து சென்சார் வந்து நான் வெறும் இன்புட் மட்டும் தான் எடுக்க போகிறேன். I1 அப்படின்னு சென்சார். நீங்கள் இன்னொரு விஷயம் கற்றுக்குங்க. நீங்கள் வந்து இந்த இடத்துல போய் எடுக்கணும்னு கூட அவசியம் இல்லை. நீங்கள் வந்து இப்படியே டைப் பண்ணாலும் வரும். ஓகே, I1 அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல கான்டாக்ட்ஸ் வந்துடும். ஸோ I1. அடுத்து வந்து இங்கே வந்து நான் டைமர் ஒன்று எடுத்துக்கிறேன். இந்த டைமர் வந்து ஆன் டிலே டைமர். ஓகே, இந்த இடத்துல கமாண்ட் கொடுத்துருக்கேன். ஸோ இது வந்து ஆன் டிலே டைமர். அடுத்து என்ன எடுத்துக்கிறேன் அப்படின்னா ஒரு அவுட்புட். அந்த அவுட்புட் தான் நம்மளோட மோட்டர். ஸோ இது வந்து நம்மளோட மோட்டர் ஆர் மெஷின் வாட்டவர். ஏன்னா மோட்டர்னாலும் மெஷின்னாலும் ஒன்று தான். அதுக்குள்ள மெஷின், இது மெஷின்குள்ளே ஒரு மோட்டர் தான் இருக்க போகுது. ஸோ அதனால் மோட்டர் அப்படின்னு எடுத்துக்கிறேன். அது வந்து ஒரு பம்ப் ஆக்டிவேட் பண்ணலாம், இல்லை வந்து வேற ஏதாவது மெஷினரி சிஸ்டம் ஹைட்ராலிக்ஸை வந்து கண்ட்ரோல் பண்ணலாம், அந்த மாதிரி இருக்கலாம். இப்போ இதை வந்து நான் என்ன பண்ணிடுறேன், இதை கனெக்ட் பண்ணிடுறேன். என்ன பண்ணோம் அப்படின்னா இது ஆஃப்டர்னு வந்துட்டாவே நம்ம இதுக்கு முன்னாடி என்சி நான் இங்கே போட்டுக்கிறேன். அதுக்கப்புறம் தான் இந்த டைம் டிலே வந்ததுக்கப்புறம் தான் இந்த மோட்ரு வந்து ஆன் ஆகும். ஓகே, அடுத்து நான் இன்னொரு இன்புட் எடுத்துக்கிறேன். அதே தான், நீங்கள் வந்து கான்டாக்ட்ஸை ரிப்பீட் பண்ணலாம். ஸோ அதனால இன்னொரு இன்புட் போட்டுக்கிறேன். சொல்லுங்க. அதை மோட்டரை நான் ஆஃப் பண்ண போகிறது கிடையாது, ஆன் பண்ண போகிறேன். நான் இனிஷியலாக அப்புறம் இதை ஆன் பண்ண, சென்சர் ஆன் பண்ணால் என்ன நடக்கும்? கண்டிஷன் படி சென்சார் ஆன் ஆச்சுனாவே மோட்டருக்கு இந்த டைமர் கன்சிடரே பண்ணாது, டைரெக்டாக என் மெஷின் வந்து ஆன் ஆயிருமா என்சியில் போட்டிருந்தோம்னா? அதனால தான் என்ஓவில் போட்டிருக்கேன். ஓகே, என்சியில் போட்டேன் அப்படின்னா டைரெக்டாக ஆன் ஆயிரும். ஸோ அதனால் என்ஓவில் போட்டிருக்கேன். ஸோ இது வந்து சென்சார்னு வச்சுக்கோங்க. அடுத்து நம்மளுக்கு அடுத்து என்ன வேணும் அப்படின்னா ஒரு T2 அப்படிங்கிற ஒரு ஆஃப் டிலே டைமர் எடுத்துக்கிறேன். இது வந்து ஆஃப் டிலே டைமர். மேலே இருக்கிறது ஆன் டிலே, கீழே இருக்கிறது ஆஃப் டிலே. அடுத்து என்ன பண்ணுறேன்னா இந்த இடத்துல ஒரு இங்கே இருக்கிறது என்னன்னா இது வந்து கூலிங் சிஸ்டம். ஓகே, கூலிங் சிஸ்டம். இந்த இடத்துல நான் வந்து என்சி போடட்டா என்ஓ போடட்டா? ப்ராப்ளம் எங்கே நான் காட்டுறேன் பாருங்க.
மோட்டர் ஒன்று ஆன் ஆச்சுன்னா சென்சார் ஒன்று ஆன் ஆச்சுன்னா ஆஃப்டர் 10 செகண்ட்ஸ்க்கு அப்புறம் மோட்டர் வந்து அதாவது மிஷின் வந்து ஆன் ஆயிரும். அட் த சேம் டைம் வந்து கூலிங் சிஸ்டமும் உங்களுக்கு ஆன் ஆகணும். அதுக்கப்புறம் சென்சார் வந்து டிஸ்கனெக்ட் ஆயிடுச்சு அப்படின்னா கூலிங் சிஸ்டம் வந்து டிஸ்கனெக்ட் ஆகணும். ஆனால் 8 செகண்ட்ஸ்க்கு அப்புறம் தான் டிஸ்கனெக்ட் ஆகணும். அது வரைக்கும் கூலிங் சிஸ்டமும் ஆன்ல தான் இருக்கணும். சென்சார் ஒன்று இன்புட் வந்துச்சுனாவே கூலிங் சிஸ்டம் ஆன் ஸ்டேட் போயிடணும். அப்போ என்ன பண்ணலாம் அந்த இடத்துல? எனி ஐடியா? குட். ஸோ இந்த இடத்துல என்சி. ஓகே, ஸோ டைம் மட்டும் செட் பண்ணிப்போம். இது வந்து ஆஃப்டர் 5 செகண்ட்ஸ் இருக்கட்டும். இது வந்து ஒரு 8 செகண்ட்ஸ். இந்த மிஷின் மோட்டர் ஆன் ஆகல. ஓ, ஆஃப்டர் 8 செகண்ட் தான் வரும். கூலிங் சிஸ்டம் ஃபஸ்ட் ஆன் ஆயிடுச்சு. கூலிங் சிஸ்டம் ஆன்ல தானே இருக்கணும். கட் பண்ணோம்னா அதுக்கப்புறம் கூலிங் சிஸ்டம் ஆன் ஆகணும். சாரி, கன்ஃபியூஷனாக போட்டேனா? கட் பண்ண ஆன் ஆகணும். சாரி, இது ஹார்ட் டிலே டைம்னால. ஓகே, இது ஓகே. அது ஹார்ட் டிலே டைம் அங்க எழுதியிருக்கேன், பட் இங்க மாத்தல. அட்ரஸ் மாத்தலாம். எல்லாம் ஓகே தான். அட்ரஸ் தப்பு. இல்ல, அந்த டைமர் ஆன்ல இருந்துச்சுன்னா டைமர் ஆன் ஆயிரும். டைமர் ஆன் ஆச்சுன்னா அப்ப இது என்னவோ ஆயிரும். சரி, என்ஓலே போட்டோம்னா இப்ப ட்ரை பண்ணலாம். இப்ப ஆனா இதா கட் பண்ணிட்டோம் அப்படின்னா அவுட்புட் இந்த இடத்துல உங்களுக்கு ஆன்ல தான் இருக்கும், பட் இங்க காட்டாது. 8 செகண்ட்ஸ் அதை ஹோல்டில் வச்சிருக்கோம். இப்போ ஆன் பண்ணோன்னா அதாவது கூலிங் ஸ்டெப் ஃபர்ஸ்ட் ஆன் ஆயிடுச்சு. இது வந்து ஆஃப்டர் 8 செகண்ட்ஸ்க்கு ஆன் ஆகும்.
கட் பண்ணிட்டோம்னா மோட்டர் ஆஃப் ஆயிரும். ஆஃப்டர் 8 செகண்ட்ஸ்க்கு இது ஆன்ல தான் இருக்கும். இந்த இடத்துல பாருங்க கூலிங் சிஸ்டத்துக்கு. பட் இங்க வராது, இந்த இடத்துல காட்டும். இப்போ இந்த இடத்துல பார்ப்போம். ஸோ ஆன் பண்ணோன்னா கூலிங் சிஸ்டம் ஆன் ஆகும். ஆஃப்டர் 8 செகண்ட்ஸ்க்கு அப்புறம் மோட்டர் ஆன் ஆகும். மோட்டர் ஆன் ஆச்சுன்னா இப்போ இன்புட்டை கட் பண்ணிட்டேன் அப்படின்னா இங்கே வரல. பட் ஆனால் அந்த இடத்துல டைமர் ரிலேல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அவுட்ல இங்கே ஆனில் தான் இருக்கும். அதுக்கப்புறம் இங்கே கட் ஆயிடும். பட் அது செகண்ட்ஸில் நடக்கும். அது கண்ணுக்கு தெரியாது, அந்த மாதிரி இருக்கும். அதனால் நான் இதில் லேட்ச் பண்ணோம்னா சரியாயிடும். லேட்ச் யூஸ் பண்ணீங்கன்னா ஹோல்டு பண்ணிக்கலாம். ஓகேவா? இல்லாட்டி இதை ஹோல்டு பண்ணி வைக்க முடியாது. ஹோல்டு பண்ணோம்னா கண்டினியூஸாக ஆன்லேயே இருக்கணும். லைட்ஸ் தனியாக கூட போட்டுக்கோங்க. ஏன்னா அதுலேயே கொடுத்தோம்னா இந்த இன்புட்டை கட் பண்ணால் டைரெக்டாக வந்து எடுத்துக்குது. ஸோ அதனால் தனியாக போட்டிங்கன்னா கரெக்டாக ரிசல்ட் வருது. ஸோ இப்போ கூலிங் சிஸ்டம் ஆன் ஆகிடும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மோட்ரு வந்து ஆன் ஸ்டேட் போயிடும். கட் பண்ணிட்டோம் அப்படின்னா ஆஃப்டர் 8 செகண்ட்ஸ் வரைக்கும் உங்களுக்கு அந்த கூலிங் சிஸ்டம் மட்டும் ஆனில் இருக்கும். அதுக்கப்புறம் டிஸ்கனெக்ட் ஆயிடும். அப்படின்னா டிஸ்கனெக்ட் ஆயிடுச்சா? ஸோ அவ்வளோதான். ஏன்னா இந்த இடத்துல போட வேணாங்கிறேன். ஸோ அப்படி போடும்போது இது கட் ஆயிடுச்சுன்னா இது ஆன் இந்த இதில் வந்து ரிட்டன்டிவ் நான் ரிட்டன்டிவ் 2 டைப்ஸ் சொன்ன ஞாபகம் இருக்கா? அந்த படி பார்த்தோம்னா ரிட்டன்டிவ் டைமர் நான் டைமர் படி பார்த்தோம்னா இந்த இடத்துல இன்புட்டை நான் கட் பண்ணனாவே சப்ளை இதுக்கு போகாது. ஸோ அப்போ அதனால அந்த மாதிரி கண்டிஷன்ஸ் எடுத்துக்கும். அதனால தனியாக போட்டுக்கோங்க. ஆஃப் டிலே டைமர் எடுத்தால் மட்டும். இந்த மாதிரி ஆன் டிலே டைமருக்கு மட்டும் இப்படி போடுங்க. மற்றபடி இதுதான் கரெக்ட். ஸோ இந்த ப்ராப்ளம் நோட் பண்ணிக்கோங்க. அதில் அந்த லேடர் அப்படியே நோட் பண்ணிக்கோங்க. இது வந்து ஆஃப் டே டைமுக்கு உண்டான எக்ஸாம்பிள். இதுனா இந்த ப்ராப்ளம் சென்டென்ஸாக கூட நோட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எப்படி போடுதோ அது மாதிரி நோட் பண்ணிவிட்டு இந்த லேடரை நோட் பண்ணிக்கோங்க. அதுக்கு ஈக்குவலண்ட்டாக இது வந்து லேடர். நோட் பண்ணிட்டீங்களா? ஹலோ, நோட் பண்ணிட்டீங்களா? ஓகே. இல்லை, நான் எந்த ப்ராப்ளம் மட்டும் உங்களை பண்ண சொன்னேன் இதில்? இந்த 1 2 4 1 to 4 ட்ரை பண்ணுங்க. அடுத்து வந்து அந்த 3 ப்ராப்ளம் கன்ஃபார்ம் நீங்கள் பண்ணி தான் ஆகணும்.
முடிஞ்சா இந்த மாதிரி நீங்க கமெண்ட்ஸ் போட்டீங்கன்னா கூட உங்களுக்கு ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஓகேவா? கமெண்ட்ஸ் படி நீங்க நோட் பண்ணிக்கங்க. அது கொஞ்சம் பெட்டரா இருக்கும் உங்களுக்கு. ஓகே. நம்ம அடுத்து போலாமா? நம்ம அடுத்து வந்து டிராஃபிக் லைட் இருக்குல்ல, அதுக்கு வந்து எப்படி லேடர் டிசைன் பண்றது அப்படிங்கறது பார்க்கலாம். டிராஃபிக் லைட் தெரியும் எல்லாத்துக்கும், நார்மலா எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம் தான் டிராஃபிக் லைட்டு. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து உங்களுக்கு என்ன வரும் அப்படின்னா கிரீன் கலரா, கிரீன் தான் வரும்னு நினைக்கிறேன். அந்த சர்க்கிள் ஃபர்ஸ்ட் வந்து க்ரீனு, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு க்ரீன் கலரு, அடுத்து வந்து எல்லோ, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைனலாக ரெட்டு வரும். சரி, எல்லோ, அப்புறம் வந்து அடுத்து வந்து க்ரீனு, சாரி இந்த ரெட்டு வரும். இப்படி தானே வரும். ஃபர்ஸ்ட் வந்து என்ன வரும்? க்ரீனு, அடுத்து வந்து எல்லோ, அடுத்து வந்து ரெட்டு வருமா? ஸோ இதை வந்து நம்ம எப்படி டைமரை வச்சு சால்வ் பண்றது அப்படிங்கிறத பார்க்க போறோம். ஸோ என்ன நடக்கும் அப்படின்னா, நீங்க டிராஃபிக்ல போய் நின்னீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து, சாரி மாத்தி போட்டேன்னு நினைக்கிறேன். சரி, ரெட்டு வரும், அது மேல வரும். நான் இது வந்து பார்த்தா சாரி ஃபார் திஸ். ஓகே. ஃபர்ஸ்ட் வந்து என்னன்னா ரெட்டு, அடுத்து வந்து எல்லோ, ரெட்டு தானே ஸ்டாப் வந்துட்டு, அப்புறம் வந்து இது வரும் எல்லோ வந்துருக்கும், அப்புறம் உங்களுக்கு அடுத்து வந்து எல்லாம் மாறிக்குது. நான் பென்சிலே யூஸ் பண்றேன். ஃபர்ஸ்ட் வந்து ரெட்டு, ரெட் பிரிண்டே எனக்கு வேண்டாம். ரெட்டு, அப்புறம் வந்து என்னது எல்லோ, அடுத்து வந்து க்ரீனு, க்ரீன்னா கோ, இந்த மாதிரி வருமா? ஸோ இதை எப்படி நம்ம அந்த டைமர் யூஸ் பண்ணி பண்ணலாம் அப்படின்னா, நம்மளுக்கு இதுக்கு எத்தனை டைமர் தேவைப்படும்? Anyone? How much timer we want to need design traffic light? எத்தனை டைமர் பா யூஸ் பண்ணுவோம் டிராஃபிக் லைட்க்கு? நீங்க அப்ளிகேஷன் வைஸா கேட்டீங்க, சொல்லுங்க ஆன்சர். எத்தனை டைமர் எடுக்கணும்னு கேக்குறேன். செகண்ட்ஸ் இல்ல, அது எவ்வளவு வேணா வச்சுக்கலாம். டைமர் எத்தனை வேணும்னு கேக்குறேன். ஓகே, குட். வாட் அபவுட் அதர்ஸ்? எத்தனை டைமர் வேணும்? ஸோ ஆக்சுவலா ரியலா வந்து பண்ணும்போது நம்மளுக்கு 4 டைமர்ஸ் சிங்கிளே பண்ணலாம். அது குட், சிங்கிளே பண்ணலாம். பட் நம்ம பிக்கோ சாஃப்ட்ல பண்ண முடியாது. சிங்கிள்ல பண்றதை நான் அட்வான்ஸ் சாஃப்ட்வேர்ல சொல்லித்தரேன், எப்படி சிங்கிள் டைமரை வச்சுக்கிட்டு பண்றது அப்படின்ட்டு. ஓகே. சிங்கிள் டைமர் வச்சு கம்பேரட்டர்னு ஒன்று இருக்கு, அதை யூஸ் பண்ணி பண்ணலாம். பட் இந்த இதுல நம்ம 3 டைமர் ஆர்எல்ஸ் 4 டைமர் வச்சு தான் பண்ண முடியும். ஓகே. மேக்ஸிமம் 4 டைமர் வந்து எடுக்கணும். ஓகேங்களா? அது எதுக்காக 4 டைமர்னா, அப்பதான் நம்மளுக்கு அந்த 3 டைமர் கரெக்ட் தான். பட் 4 எதுக்காக நான் சூஸ் பண்றேன் அப்படின்னா, அப்பதான் நம்மளால ரியலா பார்க்க முடியும். அந்த கிரீன், ரெட்டு, எல்லோ, கிரீன் அப்படியே மாறி மாறி வரும். ஸோ அதுக்காக தான். ஃபர்ஸ்ட் வந்து ரெட் எரியும், அப்புறம் எல்லோ ஆன் ஆச்சுன்னா என்ன ஆகும்? ஸோ ரெட் ஆன் ஆச்சுன்னா அது கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா எல்லோ எரியும். எல்லோ எரிஞ்சுன்னா ரெட் வந்து என்ன ஆகணும்? ஆஃப் ஆகணும். அடுத்து எல்லோ ஆன் ஆயிடுச்சு அப்படின்னா கிரீன் வந்து எரியணும்.
எல்லோ வந்து என்ன ஆகணும், ஆஃப் ஆகணும். திரும்ப வந்து அப்படியே ரிப்பீட்டா வரணும். இதானே நடக்கும். ஓகே. ஸோ இது நம்ம அப்படியே லேடர்லயே அப்படியே டிசைன் பண்ணுவோம். அப்பதான் ஈஸியா இருக்கும். இது இது நோட் பண்ணியாச்சுல. நம்ம லேடர் போட்டுடலாம். நீங்களும் கூட அப்படியே ட்ரை பண்ணி பாருங்க. உங்களுக்கு என்ன ஐடியா தோணுது அப்படின்ட்டு பாருங்க. நானும் உங்களுக்கு போட்டு காட்டுறேன். ஃபர்ஸ்ட் வந்து நம்மளுக்கு எப்பயும் போல ஒரு இன்புட் வேணும். இப்ப பண்ண அதே மாதிரி தான். அந்த 2 இது வச்சு பண்ணியிருந்தோம். இது வந்து 3 வரும் உங்களுக்கு. ஸோ ஒரு இன்புட் கொடுத்தாச்சு. அடுத்து வந்து ஒரு டைமர் எடுக்கணும். இந்த டைமருக்கு அடுத்து ஒரு அவுட்புட். இது வந்து ரெட் சிக்னல். ரெட் சிக்னலு. அடுத்து இது அப்படியே என்ன பண்ணிடலாம், அதே மாதிரி தான் கனெக்ட் பண்ணணும். அவ்வளோதான். இப்படி கனெக்ட் பண்ணிக்கோங்க. ஓகே. இப்போ இந்த இடத்துல மெமரி ப்ராப்ளம் பார்த்த மாதிரி தான் லாஸ்டா வரதை கொண்டு போயிட்டு மேலே லூப் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆன்சர் வந்துடும். அவ்வளோதான். இந்த இடத்துல வந்து எம்சியில் போட்டு நான் எக்ஸ்ட்ரா வந்து T4 எடுத்துக்கிறேன். எதுக்காக T4 எடுக்கிறேன் அப்படின்னா, இப்படியே போட்டோன்னா 2 தான் வரும், 3வது வராது. ஸோ அதனால T4 அப்படிங்கிற ஒரு டைமர் எடுத்துக்கிறேன். ஸோ இதை எதை வச்சு கண்ட்ரோல் பண்ணா T3 அப்படிங்கிறத. ஸோ நம்ம T4 இங்கே வச்சு என்ன பண்ணணும், ஒரு லூப் பண்ணிடணும். T4. ஸோ இதை ப்ரெஸ் பண்ணீங்க அப்படின்னா இதை டைமர் ரன் ஆகும். டைமர் ரன் ஆகும்போது இது ஆனில் இருக்கும். டைமர் வந்து டைம் டிலே முடிஞ்சதுக்கப்புறமா இது வரும். ஸோ அதுக்கப்புறம் இங்கே வந்து என்ன ஆகும் அப்படின்னா கட் ஆயிடும். கட் ஆயிருந்தாங்க. ஆமாம், ட்ரை பண்ணுவோம். கட் ஆயிடுச்சுன்னா T2 வந்து நம்மளுக்கு
த்ரீ T3 வச்சு தான் இது பண்ணியிருக்கோம். சரி, இந்த இடத்துல எல்சி போடணும். ஸோ உனக்கு டைம் டிலே வந்து செட் பண்ணிக்கலாம். ஸோ உனக்கு ஒரு 5 செகண்ட்ஸ் இதில் இருக்குது, இதுக்கு ஒரு 5 செகண்ட்ஸ் வச்சுக்கலாம். ஈவனாக ஒரு டைம் டிலே வந்து கொடுத்துடலாம். இதிலே கூட நீங்கள் அப்படியே எடுத்துக்கலாம். இந்த T4 எடுத்தோம்னா அதுக்கு டெக்ஸ்ட் பண்ணுவோம். இந்த இடத்துல என்சி மறக்காம. இது எல்லாம் ரெட் சிக்னலு. ரெட் சிக்னலுக்கு அப்புறம் என்ன வரும் அப்படின்னா எல்லோ சிக்னல் நிற்கல. டைம் டிலே கம்மியாக இருக்கனால டைரெக்டாக எல்லோ சிக்னல் ஸ்கிப் பண்ணிட்டு போயிடுச்சு. T2 எல்லோ சிக்னல். அது ஆஃப் டிலே டைம் வராது, இல்லாட்ட ஆன் டிலே டைம் இப்போ கரெக்டாக வரும். ஸோ ரெட் சிக்னல், அதுக்கப்புறம் எல்லோ சிக்னல், அதுக்கப்புறம் க்ரீன் சிக்னல். திரும்ப என்ன ஆகும்னா, நான் எதுக்காக அந்த ஃபோர்த் டைமரோட வேலை என்னன்னா, திரும்ப லூப் பண்ணும். லூப் பண்ணி என்ன பண்ணும் அப்படின்னா ரெட் சிக்னல் கொண்டு போகும். ஓகே, அதுக்காக தான் அந்த 5 செகண்ட்ஸ் டிலே நம்ம கொடுத்தோம். அது கம்மி பண்ணால் கூட ஓகே, கம்மி பண்ணிக்கலாம். ஏன்னா ரொம்ப டைம் அதிகமாக வரும். T3 கொடுத்துட்டேன். T1, T2, T1, T2, T3 வச்சு இங்கே கொடுத்துருக்கோம். அவ்வளோதான். பார்த்தீங்கன்னா ரெட்டு, அடுத்து வந்து எல்லோ, அடுத்து வந்து க்ரீன். ஓகே, ஸோ க்ரீன் முடிச்சதுக்கப்புறம் ஒரு குறிப்பிட்ட டைம் டிலேக்கு அப்புறம் எங்கே நீங்கள் போகணும்.
அதாவது இந்த டைம் டிலே 3 செகண்ட்ஸ் கொடுத்துருக்கோம். அதுக்கப்புறம் போயிட்டு திரும்ப 1 அப்படியே மாறி மாறி வந்துகிட்டே இருக்கும் உங்களுக்கு. ரெட்டு, எல்லோ, திரும்ப வந்து கிரீன். இப்போ இந்த லேடர் அப்படியே பாருங்க என்ன நடக்குதுன்னு. ஸோ இப்போ நான் இன்புட்டை கொடுத்தோன்னே இங்கே என்ன நடக்கும்னா T1 வந்து T1 டைமர் ஆன் ஆகும். T1 டைமர் ஆன் ஆச்சு அப்படின்னா என்ன நடக்கும் அப்படின்னா ஆல்ரெடி இங்கே வந்து என்ன இருக்கு, என்சியில் இருக்கு. இப்போ T1 ஆன் ஆச்சு அப்படின்னா Q1 வந்து என்ன ஆகும், ஆல்ரெடி நான் இதை ஆன் பண்ணும்போது Q1 வந்து ஆன் ஆகும். இப்போ Q1 ஆன் ஆச்சு அப்படின்னா ஆன்ல தான் இருக்கும். Q1 ஆன் ஆயிடும். அடுத்து இந்த டைம் டிலே முடிஞ்சதுக்கு அப்புறமா என்ன ஆகும், இது ஓப்பன் ஆயிரும். இது ஓப்பன் ஆயிரும், இங்கே க்ளோஸ் ஆகுமா? அப்போ இங்கே க்ளோஸ் ஆச்சுன்னா T2 ஆன் ஆகும். அப்போ T2 ஆன் ஆச்சுன்னா இந்த டைமர் வந்து ஆஃப்டர் இந்த டைம் டிலேக்கு அப்புறம் எல்லோ வந்து ஆன் ஸ்டேட் போகும். அதுதான் ஆன் ஸ்டேட் தானே. இது க்ளோஸ் ஆச்சு அப்படின்னா இந்த டைமர் ஆன் ஆகும். இந்த டைமர் ஆன் ஆகுற வரைக்கும் இது ஆன்ல தான் இருக்கும். இந்த டைமரோட டைம் டிலே முடிஞ்சதுக்கு அப்புறமா இது கட் ஆயிரும். கட் ஆனிச்சுன்னா இங்க இது ஆன் ஆகும். இது எப்ப கட் ஆகுதோ அது இங்க ஆன் ஆகும். ஆன் ஆச்சுன்னா இந்த எல்லோ சாரி கிரீன் ஃபைனலா கிரீன் ஆன் ஆகும். அப்ப கிரீன் ஆன் ஆச்சு அப்படின்னா இது கட் ஆகும். எதுனா கிரீன் இந்த டைமர் ஆன் ஆச்சு அப்படின்னா கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் இது வந்து ஓப்பன் ஆயிரும், இது க்ளோஸ் ஆகும். மூணுமே வந்து ஆஃப்ல இருக்கும். அப்போ இந்த டைம் டிலே நான் எதுக்காக கொடுத்தேன் அப்படின்னா, ஸோ அப்பதான் உங்களுக்கு அந்த ப்ராசஸ் வந்து கரெக்டாக வந்து தெரியும். இல்லாட்டி இந்த 3 ஆன் ஆகிறது தெரியாது. இது ஒவ்வொன்றா சொன்னேன். இது புரிஞ்சுதா நான் என்ன சொன்னேன்ட்டு? ஒவ்வொரு லேட்டரா இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணேன்ல, என்ன நடக்கும் நான் சொன்னேன்ல. இப்போ நான் வந்து சிமுலேஷன் பண்ணி காட்டுறேன். இப்போ நான் வந்து ரன் பண்ணுறேன். இப்போ நான் இன்புட் கொடுத்ததுக்கப்புறம் என்ன நடக்குன்னு பாருங்க. ஸோ இப்போ இன்புட் கொடுத்தோன்னே என்ன ஆகுது, T1 டைமர் ஆன் ஆகுது, ரெட் சிக்னல் ஆன் ஆயிடுச்சு. டைமரோட வேலை முடிஞ்சதுக்கப்புறம் கட் பண்ணிட்டு இது ஆன் ஆகுது பாருங்க. நான் சொன்னது அப்படியே நடக்கும். அதாவது இந்த இடத்துல அப்படியே மாறி மாறி நடக்கும். ஸோ Q1, Q2, Q3 அந்த மாதிரி நடக்கும். ஃபைனலாக வந்து இது கட் ஆகும். ஆனால் இது வந்து நான் என்ன ஆகுது பாருங்க, திரும்ப க்ளோஸ் ஆகிக்கும். நான் போயிட்டு நீங்கள் இந்த இடத்துல நினைக்கலாம் ஏன் வந்து இதாகுது அப்படிங்கிறது போனதுக்கு நான் சொன்னேன். நீங்கள் டைமருக்கு முன்னாடி எடை போட்டீங்க, அதாவது என்சி போட்டு வச்சீங்க, அதோட ரிலேட்டடான இது போட்டீங்க அப்படின்னா லூப் மாதிரி வரும். ஸோ அதனால இந்த மாதிரி உங்களுக்கு கான்செப்ட் வந்து இருக்கும். ஓகே, ஸோ இதை நோட் பண்ணிக்கிறீங்களா, இல்லை நீங்களே ட்ரை பண்ணுறீங்களா? ஸோ டிராஃபிக் லைட் நீங்களே ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணீங்களா கான்செப்ட்? ஃபர்ஸ்ட் எல்லாம் இருக்கீங்கன்னா நான் மட்டும் தனியாக காட்டிட்டு இருக்கேன்னா? ஓகே இருக்கீங்க. டிராஃபிக் லைட்டுக்கு நீங்களே டைம் மியூட் பண்ணிக்கப்பா பாரதி. ஸோ டிராஃபிக் லைட்டுக்கு நீங்களே வந்து கிரியேட் பண்ணி பாருங்க. ஓகே, இன்ட்ரெஸ்டாக தான் இருக்கும். 4 டைமரை வச்சு நீங்களே வந்து எப்படி ஆன் ஆஃப் பண்ணுறதுன்னு தான். ஓகே, ஸோ இது வந்து உங்களுக்கு இன்னைக்கு உண்டான டாஸ்க். ஓகே, வேற ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? எனி டவுட்ஸ் ப்ளீஸ் லெட் மீ நோ. எதுவும் இல்லையா? செல்வரசன், மனோஜ், பாரதி கேட்டாரு, சஞ்சய், யோகானந்தம். சொல்லுங்க. அப்படியா? இல்ல ஆக்சுவலா இன்னைக்கு இங்க ஷடவுனு, அதனால ஆஃபீஸ்க்கு ஷடவுன்னால இன்னைக்கு எதுவும் பண்ண முடியல. நான் என்னைக்கு போட்டு விட்டுருவேன், நைட் இல்லை நாளைக்கு காலைல போட்டு விட்டுருவேன். ஓகேவா? ஸோ பார்த்துக்குங்க. அது அசைன்மெண்ட் கண்டிப்பாக சப்மிட் பண்ணணும். இப்போ செல்வரசன் மட்டும்தான் பண்ணியிருக்காரு, மற்ற யாருமே பண்ணல. அதுக்கு மார்க் இருக்கு, மேம் இப்போ வந்து சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ கொஞ்சம் பார்த்து அது பண்ணிடுங்க. ஸோ அப்போ தான் உங்களுக்கு சர்டிஃபிகேட் கரெக்டான டேட்டுக்கு டைமுக்கு கிடைக்கும். அசைன்மெண்ட் கம்ப்ளீட்டாக மஸ்ட்டாக வந்து நீங்கள் பண்ணி தான் ஆகணும். ஓகே, டவுட்ஸ் இருந்தால் கூட கேளுங்க. நான் ரொம்ப ஈஸியான இதுதான் தரேன், நான் கஷ்டமான அசைன்மெண்ட்லாம் கொடுக்கல. நீங்கள் ஒன்ஸ் சாஃப்ட்வேர்ல வரலினாலும் உங்கள் ஹேண்ட் ரிட்டனில் நீங்கள் எழுதி பண்ணுங்க. அதாவது பேப்பரில் எடுத்துக்கோங்க, ஒரு பென் எடுத்துக்கிட்டு நீங்கள் எழுதிட்டு ஃபோட்டோ எடுத்து கூட அப்லோட் பண்ணி விட்டுருங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. சாஃப்ட்வேரில் பண்ணணும்னு நான் கேட்கவே இல்லை. ஒன்ஸ் நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்கன்னா பென்னில் அப்படியே ஜஸ்ட் நீங்கள் ட்ரா பண்ணி கூட அப்லோட் பண்ணி விட்டுருங்க, நான் பார்த்துக்கிறேன். ஓகேவா? ஸோ நம்ம ரிமைனிங் செஷன் வந்து சொல்லுங்க சொல்லுங்க செல்வரசன். ஹலோ.
ஆமா. ம். செக் பண்ணியிருப்பேன். நான் இன்னைக்கு பாத்துறேன். ஓகேங்களா? ஆக்சுவலி இன்னைக்கு பவர் கட்னால எதுவும் பே ஓப்பன் பண்ணி பாக்கல. இன்னைக்கு நான் பாத்துட்டு நான் உங்களுக்கு ரெஸ்பாண்ட் பண்றேன். ஓகேவா? ம். ம். சரி. ஓகே, ஓகே. பண்ணிக்கலாம். ஒண்ணும் பிரச்சனை இல்ல. ம். ஓகே. ஓகே. அதர்ஸ் கன்ஃபார்ம் பண்ணிருங்கப்பா. ஸோ விளையாட்ட விட்டுறாதீங்க. ஓகேவா? இன்டர்ன்ஷிப் பண்ணலையும் நாளைக்கு நீங்க கம்பெனிலாம் போனீங்கன்னா யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த சர்டிஃபிகேஷன் எல்லாமே. ஓகே. ஸோ நம்ம ரிமைனிங் வந்து நாளைக்கு கண்டினியூ பண்ணுவோம். சாரி நாளைக்கு இல்ல மண்டே